வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தான் எழுதிய நூலில் தன் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அந்த சம்பவம் என்னென்னா, அவரை தேடி ஒரு பெண் வந்திருக்காங்க. அவங்க சில குறைபாடுகளை தன் மனதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை ஓஷோட்ட சொல்லியிருக்காங்க. ஓஷோவுடைய ஒரு சிஷ்யர்களில் ஒரு பெண் அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். ஓஷோவை குருநாதராக நினைக்கக்கூடிய பெண். அந்த பெண் அவங்க சுவாமி, ஒரு முக்கியமான விஷயம், நான் ஒரு மனிதனை திருமணம் செஞ்சேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்ல. திருமணம் ஆவதற்கு முன்னாடியே என்ன உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு அந்த மனிதனை விரும்பி காதலித்து நான் திருமணம் செஞ்சுக்கிட்டதும் உங்களுக்கு தெரியும். திருமணம் ஆன பிறகு எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி ஆரம்பத்தில் குதூகலமாக, சந்தோஷமாக, ஆனந்தம் நிறைந்ததாக இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கடந்த சில வருடங்களாக நாங்கள் சந்தோஷமாக இல்லை, மகிழ்ச்சியாக இல்லை. எங்களுடைய வாழ்க்கை மிகவும் துக்கத்தில் இருக்கிறது. நாங்கள் இருவருமே மிகுந்த கவலையில் இருக்கிறோம், துயரத்தில் இருக்கிறோம். வாழ்க்கை இருண்டு போனதை போல உணர்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயமும் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படியே நாங்கள் கண்ணீர் விட்டுக்கிட்டு, கதறிக்கிட்டு, கவலையில் மூழ்கிக்கிட்டு, சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டு, துயரக்கடலில் சிக்கி 2 பேருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது நல்லதா? அப்போ நானும் என் கணவரும் தனியாக உட்காந்து நாட்கணக்கில் உட்காந்து பேசணும். இது நம்ம 2 பேருக்குமே நல்லதா அப்படின்னு பேசும்போது நாங்கள் 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். இந்த திருமண வாழ்க்கையை இதோட முற்றுப்புள்ளி வச்சுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதாவது 2 பேருமே தொடர்ந்து கணவனாகவும் மனைவியாகவும் தம்பதிகளாக இருந்து இந்த வாழ்க்கையை தொடர்வது நல்லது அல்ல இருவருக்குமே அப்படின்ற முடிவுக்கு வந்தாச்சு. அதனால் நாங்கள் பிரிஞ்சிடுறதுன்னு முடிவுக்கு வந்தாச்சு. இந்த திருமண வாழ்க்கையை இதோட ஏற கட்டிடுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் 2 பேரும் விவாகரத்து பண்ணிக்கொள்வது அப்படின்ற தீர்மானத்துக்கு வந்தாச்சு. இனிமேல் அந்த மனிதன் என்னுடைய கணவன் அல்ல, நான் அவனுடைய மனைவி அல்ல. நாங்கள் 2 பேரும் பிரிந்து தனித்தனி பாதைகளில் நடக்கப் போகிறோம், நடப்பது என்று தீர்மானித்து விட்டோம். நீங்கள் என்னுடைய குருநாதர்ன்றதுனால இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றது என்னுடைய கடமைன்னு சொல்லி உணர்ந்ததுனால நான் வந்தேன், இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் ஓஷோட்ட சொன்னான். ஓஷோ அவளையே பார்த்தாரு. பார்த்துட்டு ஓஷோ சொன்னார், அதெல்லாம் சரிதான், நீ அந்த ஆளை பார்த்தீங்கள, பார்த்த பிறகு எதனால் ஈர்க்கப்பட்டு நீ அவனை கணவனை அடைஞ்ச அப்படின்னு ஓஷோ கேட்டார். அவள் சொன்னால், அவர்கிட்ட நான் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பல ஆற்றல்கள் இருந்தன, பல திறமைகள் இருந்துச்சு, பல விஷயங்கள் இருந்துச்சு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்த்து தான் அவரால் நான் ஈர்க்கப்பட்டேன், அட்ராக்ட் ஆனேன், உந்தப்பட்டேன், காந்தமன அவரை நோக்கி இழுக்கப்பட்டேன். அதனால் அவரை திருமணம் செய்து கொண்டேன். அந்த உணர்வால் உந்தப்பட்டு அவரை என் கணவனாக நான் ஏற்றுக்கொண்டேன். அதுதான் உண்மை. சரி, ஓகே, நீ அவன் இருக்கக்கூடிய சில விஷயங்களால் ஈர்க்கப்பட்டு தானே காந்தமன ஈர்க்கப்பட்டு அவனுடைய மனைவியா நீ ஆன. சரி, இப்போ என்ன விஷயம்? ஏன் அந்த ஈர்க்கப்பட்ட அந்த அவன் இருக்கக்கூடிய விஷயங்கள்னு இருக்குல்ல, அது இப்போ இல்லையா அப்படின்னு ஓஷோ அப்படி சிரிச்சுக்கிட்டே கேட்டார் அந்த லேடியை பார்த்து. அவள் சொன்னால், இப்போ அவர்கிட்ட இல்லைன்னு. அவர்கிட்ட அப்போ இருந்துச்சு, அதால் ஈர்க்கப்பட்டு நான் அவரை கணவன் ஏற்றுக்கிட்டேன். இப்போ சில வருடங்கள் 2 பேரும் வாழ்ந்தாச்சு இல்லையா. இப்போ நான் எதை எதிர்பார்த்து, எதை பார்த்து, எந்த விஷயத்தால் இழுக்கப்பட்டு அவருடைய மனைவியாக ஆனேனோ அந்த விஷயம் இப்போது அவரிடம் இல்லை. அதனால் நான் ஈர்க்கப்பட்ட விஷயம் இல்லை அப்படின்னும்போது அவர் எப்படி என்னுடைய கணவனாக எப்படி தொடர முடியும், நான் அவருடைய மனைவியாக எப்படி தொடர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோவை பார்த்து அவள் சொன்னான். இப்போ ஓஷோ இப்போ நம்மக்கிட்ட சொல்கிறாரு, அவள் எந்த விஷயத்தால் ஈர்க்கப்பட்டாள் அப்படின்னா, அவளை ஈர்த்த விஷயம் என்னென்னா, அவன்கிட்ட இருந்த பணம், மணி, ரூபா. அவன் கோடீஸ்வரனாக இருந்தான். இவள் பார்க்கும்போது அவன்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருந்துச்சு, நிறைய சொத்துக்கள் இருந்தன, நிறைய தோட்டங்கள் இருந்தன, நிலங்கள் இருந்தன, நிலப்புலன்கள்னு சொல்கிறோம்ல, அது எல்லாமே அவன்கிட்ட இருந்துச்சு. பல ஏக்கர்களுக்கு சொந்தக்காரனாக அவன் இருந்தான். தோட்டம், துறவு அப்படிலாம் சொல்லணும்னா அதெல்லாம் இருந்துச்சு அவன்கிட்ட. அவன் ஒரு கோடீஸ்வரனாக இருந்தான், பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தான், பல நிறுவனங்களுக்கு தலைவராக இருந்தான். அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்து மேலே ஈர்க்கப்பட்டு
பணத்து மேலே ஆசைப்பட்டு அந்த பணத்தால் ஈர்க்கப்பட்டு பண மோகத்தால் அவள் அவனை கணவனாக அடைவது என தீர்மானித்தால் அவனுடைய மனைவியாக தான் ஆவது என்பதை வெறித்தனமாக மனதில் நினைத்து அவனுடைய மனைவியாக ஆனாள். இப்போ பல ஆண்டுகள் வாழ்ந்தாச்சு. வாழ்ந்த பிறகு அவன்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டாச்சு. அவன்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் பிடுங்கியாச்சு. இவ அபகரிச்சிட்டான் அந்த பணத்தெல்லாம். இல்லாட்டி இவளுக்காக அவன் செலவழித்தான். இவளுக்கு ஆடைகள் வாங்கி கொடுப்பதற்காகவும், அணிகலன்கள் வாங்கி கொடுப்பதற்காகவும், நகைகள் வாங்கி கொடுப்பதற்காகவும், இவளை உலகமெங்கும் சுற்றி காட்டுவதற்காகவும், இவளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதற்காக, ஆடம்பர வாழ்க்கையில் அவள் திளைக்க வேண்டும் என்பதற்காகவும் தன்கிட்ட என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் அவன் செலவழித்தான். சொத்துக்களை அளித்தான், சொத்துக்களை விற்றான், நகைகளை விற்றான், தோட்டங்களை விற்றான், நிலங்களை விற்றான், வீடுகளை விற்றான். அவனுடைய சொத்துக்கள் ஃபுல்லாகவே அப்படியே அவன்கிட்ட போயிடுச்சு. அவன்கிட்ட இருக்கக்கூடிய பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் அப்படின்றதுல அக்கௌண்ட், அதில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணம், அதை மட்டுமே பார்த்து ஈர்க்கப்பட்டு போயாச்சு. இன்றைக்கி எதுவுமே இல்லை. இப்போ அவன் எதுக்கு கணவன்? அவனுக்கு என்ன நான் மனைவி? இப்போ அவனுக்கு தேவையில்லை. அவன் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன். அதை வாயை திறந்து அவர் சொல்லலை. ஓஷோ நம்மகிட்ட சொல்கிறாரு, அந்த பெண்ணுக்கிட்ட சொல்லலை, நம்மகிட்ட சொல்கிறாரு. டு த ரீடர்ஸ், டு த ஆடியன்ஸ், வாசிக்கிறவங்ககிட்ட சொல்கிறாரு. அவள் எதால் ஈர்க்கப்பட்டா? அந்த பணத்தால் ஈர்க்கப்பட்டா. அதால் ஈர்க்கப்பட்டு தான் அவன்கிட்ட போய் ஒட்டுனான் பசை மாதிரி. இப்போ அவன்கிட்ட இல்லை, வெளியே வந்தாச்சு. இதில் அன்புக்கும் பாசத்துக்கும் காதலுக்கும் என்ன இடம்? இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இப்போ நீங்கள் இதே மாதிரி பல பெண்கள் பார்த்துருப்பீங்களே, பல பெண்களை காதலிச்சிருப்பீங்களே, பல பெண்களை மனைவி அடைஞ்சிருப்பீங்களே, பல பெண்களுடன் பழகி இருப்பீங்களே, உங்கள் நண்பர்கள் இதே மாதிரி பல பெண்கள் கூட பழகியிருப்பாங்களே, உங்கள் உறவினர்கள் பல பெண்கள் கூட வாழ்ந்திருப்பாங்களே, காதலியாகவோ மனைவியாகவோ பெற்றிருப்பாங்கள்ல. இப்படிப்பட்ட சம்பவங்களை நீங்களும் அனுபவித்திருக்கலாம், உங்களுடைய உறவினர்களும் அனுபவித்திருக்கலாம், உங்களுடைய நண்பர்களும் அனுபவித்திருக்கலாம். அப்படின்னு யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுடன் வரக்கூடிய பெண்களிடம் எப்படி அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், காதல் இருக்கும்? யோசித்து பாருங்கள்.